சென்னை அண்ணா பல்கலைக்கழகமுக்கு போராட்டம் நடத்த வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவினர் அறிவித்திருந்தனர். ஆனால் இன்று காலை 10 மணிக்கு அதிமுகவினுடைய அந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே, அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அங்கு சிறு சிறு குழுக்களாக நின்றிருக்கக்கூடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்தினுடைய நுழைவாயிலுக்கு அருகே வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் போராட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடன் தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பின்புறம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த இடம் இருக்கிறது, அந்த வளாகம் வருகிறது. அதன் வழியாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலுக்கு வர முயற்சி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தற்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் வரும் பொழுதே காவல்துறையினர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 மாவட்ட செயலாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த காவல்துறையினுடைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் இந்த பாலியல் வன்முறைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதன் பிறகாக அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபடும் என்றால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிமுக தொண்டர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றுச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். சற்று முன் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி ஜெயவர்தன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் மாணவர்களுடைய உரிமைக்காகவும் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஜனநாயக முறைப்படி அதிமுக போராட நினைக்கிறது, ஆனால் காவல்துறையினரே அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்கின்ற வகையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். போராட்டம் நடத்த வேண்டும், தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய இந்த வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. மாணவிக்கு பாலியல் வன்முறை ஏற்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை சார்பில் போராடுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக போராட்டம் நடத்துவதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சற்று முன் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திரளாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வளாகத்தினுடைய சுற்றுப்புறத்தில் ஆங்காங்கே சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் பல்கலைக்கழக வளாகத்தை நோக்கி போராட்டம் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்து வருகின்றனர். ஆங்காங்கே காவல்துறையினர் அந்த சிறு சிறு குழுக்களாக இருப்பவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்யக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரைக்கும் 3க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கைது செய்யப்பட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வழி செல்லப்பட்டிருக்கிறார்கள். சற்று முன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருடன் காவல்துறையினர் வாக்குவாதம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் தடுத்து நிறுத்திய போது முன்னாள்